கோவையில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் சார்பில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மேம்பட்ட மருத்துவ பயிற்சி. 400க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஒன்று கூடும் வரலாற்று சிறப்புமிக்க 3 நாள் நிகழ்ச்சி. ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் LTSI இணைந்து ஜூன் 14, 15 ஆகிய நாட்களில் கோவையில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாட்டை நடத்துகின்றன. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த முக்கியமான மருத்துவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சி இந்தியாவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சேவையை மேம்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஜெம் மருத்துவமனைகளின் தலைவர் டாக்டர் சி. பழனிவேலு அவர்களின் வழிகாட்டுதலில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஆனந்த் விஜய் மற்றும் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் ஆகியோர் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்துகின்றனர். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான மாற்று ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் இந்த மாநாட்டை சனிக்கிழமை ஜெம் மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் முன்னிலையில் துவக்கி வைத்தார். இந்த மாநாட்டில் அதிநவீன அறுவை சிகிச்சை நுட்பங்கள், குறிப்பாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான ரோபோட் அறுவை சிகிச்சை மற்றும் லாப்ரோஸ்கோபிக் செயல்முறைகள் குறித்த விரிவான விவாதங்கள் இடம்பெறுகிறது. மருத்துவ நிபுணர்கள் அண்மை கால ஆராய்ச்சி சான்றுகள் மற்றும் மருத்துவ வழிகாட்டுதல்கள் குறித்த விரிவான அமர்வுகளில் பங்கேற்கின்றனர். இவை மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற விரும்பும் எதிர்கால மருத்துவர்கள் மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முன்னோடி சர்வதேச ஒத்துழைப்பு மாநாட்டின் தனிச்சிறப்பு அம்சமாக ஜூன் 13 அன்று தென்கொரியாவின் சியோலில் இருந்து ஜெம் மருத்துவமனைக்கு நேரலை அறுவை சிகிச்சை செயல் விளக்கம் ஒளிபரப்பப்பட்டது. இது மருத்துவ முன்னேற்றத்தில் சர்வதேச ஒத்துழைப்பை வெளிப்படுத்துகிறது. இந்த நிகழ்நேர கல்வி அனுபவம் பங்கேற்பாளர்களுக்கு உலகளாவிய அறுவை சிகிச்சை நிபுணத்துவம் மற்றும் புதுமையான நுட்பங்களை முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் அணுகும் வாய்ப்பை வழங்கியது. இந்தியாவில் முதன்முறையாக தீவிர சிகிச்சை பிரிவு செவிலியர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட முழுநாள் கல்லீரல் ICU பயிற்சி திட்டம் இந்த மாநாட்டில் இடம்பெற்றது. இந்த முன்னோடி முயற்சி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சைக்கு முந்தைய தயாரிப்பு மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பு நெறிமுறைகளை உள்ளடக்கியது. இந்த சிறப்பு பயிற்சி இந்தியாவில் தேசிய மருத்துவ மாநாட்டில் செவிலிய நிபுணர்களுக்கான முதல் பெரிய அளவிலான கல்வி திட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா உறுப்பு செயலிழப்பு, அதாவது ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமா ஜாஸ்தி ஆகிட்டே வருது. நான் வந்து வெறும் லிவர் மட்டுமே சொல்லலை, கிட்னி, சிறுநீரகம், கல்லீரல், இருதயம், நுரையீரல், இது மாதிரி எல்லா உறுப்பு செயலிழப்புமே அதிகமாகிட்டே வருது. இதுக்கு என்ன முக்கியமான காரணங்கள் கேட்டிங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இப்போ கிட்னியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்த நோய், ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் மார்பிட் ஒபிசிட்டி, மிக அதிக உடல் பருமன், இதெல்லாமே வந்து கான்ட்ரிபியூட்ஸ் பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து லிவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது உடலில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு தேவையான அளவை காட்டிலும் அதிகமாக கலோரிஸ் உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, தேவையான அளவு மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதிகமாக நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அதிகமாக இருக்கிற எனர்ஜி வந்து அது ஃபேட்டாக மாறி கொழுப்பாக மாறி லிவரில் அடைச்சிடும். முன்னாடியெல்லாம் வந்து லிவரில் கொழுப்பு இருந்தால் அதனால என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக கொண்டு நினைச்சோம். ஆனால் அப்படி இல்லை. அதில் வந்து குறிப்பிடத்தக்க அளவு நபர்கள் வந்து அதனாலேயே காலப்போக்கில் லிவர் ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்பு. இதை தாண்டி ஆல்கஹால், அப்புறம் வைரஸஸ், லிவரை பாதிக்கக்கூடிய வைரஸஸ், ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C, இன்னும் சில ரேர் டிசீசஸ், இந்த மாதிரி பல காரணங்களால லிவர் எஃபெக்ட் ஆகுது. கிட்னி வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் தான் முக்கியமான காரணங்கள். ஆனால் இப்போ அதை விட முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அதாவது அந்த காற்று வெளி, நம்மை சுற்றி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர், அதில் மாசு அதிகமாக இருக்குது. இந்த பொல்யூஷன்னால எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு பாதிப்பு இருக்குன்றது தான் சமீபத்திய ஆராய்ச்சி. கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், லிவர், ஈவன் கேன்சர், எல்லாத்துக்குமே. அதில் PM 2.5 அப்படின்னு ஒன்று இருக்கு, பர்டிகுலேட் மேட்டர் 2.5. அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத 2.5 மைக்ரான் அளவுள்ள மாசு வந்து நம்ம நிறைய சுவாசிச்சுட்டே இருக்கோம். அது உள்ள நிறைய சுவாசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். நார்மலாக ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் அப்படின்னா நம்ம எதிர்பாராத விதமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணும்போது தான் உடம்புல அந்த ஹார்மோன்கள் வந்து அதிகமாகணும்.
ஆனா எந்த காரணமே இல்லாம இந்த ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆயிருக்கே இருக்கிறதுனால ஹார்ட், லிவர், கிட்னி இதெல்லாமே எஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்கிற கெமிக்கல்ஸ் இன் அவர் லைஃப். ரெண்டு, கிட்னியை பொறுத்தளவுல ஹீட் ஸ்ட்ரெஸ், பருவநிலை மாற்றங்கள், கிளைமேட் சேஞ்ச், மிக லாங் சம்மர், அதீதமான வெப்பம், இந்த வெப்பத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிற முறைசாரா தொழிலாளர்கள், அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து they undergo something called ஹீட் ஸ்ட்ரெஸ் நெஃப்ரோபதி அப்படின்னு வந்தாங்க. ஸோ இந்த ஏற்கனவே நாம் அறிந்த காரணங்களை காட்டிலும் புதிதாக மிக அதிக அளவிலான காரணங்களினால் உறுப்பு செயலிழப்பு அதிகமாயிட்டே வருது. இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ இந்த மாநாடு வந்து மிக அருமையான ஒரு மாநாடு ஜெம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூளை சாவு ஏற்பட்ட நபர்களிருந்தோ பெறக்கூடிய உறுப்புகளில் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத, அதில் அதாவது எது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அது கரெக்டான முறையில் அது பயனளிக்கும் விலையில் இருக்கும் அப்படின்ற ஒன்று. சில சமயம் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் சில டிரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அது எந்த அளவு வரைக்கும் கொண்டு போகலாம், அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் என்ன எடுக்கணும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்குன்றதுக்கான ஒரு நுணுக்கமான ஒரு மாநாடு. ஸோ இந்த மாதிரி ஒரு புறம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாகிட்டே வரணுன்றது தான் முக்கியமான குறிக்கோள். தமிழ்நாடு அரசாங்கம் இதில் வந்து மிக உன்னிப்பாக, மிக முனைப்புடன் இதில் செஞ்சுருக்காங்க. இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்கு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில். முக்கியமாக உறுப்பு மாற்று ஆணையம் அப்படின்றது வந்து டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு. இதனுடைய எக்ஸ் அபிஷியோ சேர்மன் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, முதலமைச்சராகட்டும் அண்ட் சுகாதாரத்துறை அமைச்சராகட்டும், அவங்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த ப்ரோக்ராமில் கவனம் செலுத்துகிறாங்க. அந்த விதத்தில் நம்ம தான் முன்னோடி மாநிலமாக இருக்கோம். 2024 ஆண்டு 268 மூளை சாவு ஏற்பட்ட நபர்கள் வந்து உறுப்புகள் பெறப்பட்டது. இது இந்திய அளவில் ஒரு மாநிலத்திலிருந்து ஓராண்டில் பெறப்பட்ட மிக அதிக அளவிலான உறுப்பு தானம் என்றது வந்து இது. இந்த 268 கொடையாளிகளிடமிருந்து 1500 உறுப்புகளும் திசுக்களும், மேஜர் ஆர்கன்ஸ், மைனர் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் 1500 வந்து சக்சஸ்ஃபுல்லாக ரிட்ரீவ் ஆச்சு. ஸோ இது வந்து இது எதனால கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு சில முக்கியமான முன்னெடுப்புகளை எடுத்தாங்க. அது முக்கியமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அரசாணை 331 முதலமைச்சருடைய விருப்பத்தின் கீழ் அவருடைய ஆணையின்படி வெளியிடப்பட்டது அக்டோபர் மாதம் 2023. அதன் பிரகாரம் இந்த உறுப்பு கொடையாளி, மூளை சாவு ஏற்பட்ட உறுப்பு கொடையாளி, அவங்களுக்கு வந்து அரசாங்கம், தமிழக அரசின் சார்பில் உறுப்புகள்லாம் எடுத்த பிறகு அவங்க ஃபைனல் ரைட்ஸ், கிரிமேஷனுக்கோ பரியலுக்கோ முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லைன்னா அவருக்கு இணையான உயர் அதிகாரிகள், மாவட்ட அளவிலான உயர் அதிகாரிகள் வந்து அந்த கொடையாளியின் இல்லத்துக்கே சென்று அரசாங்கத்தின் சார்பாக மரியாதை செய்வாங்க. நேற்று வரை இதுவரை 449 அரசு மரியாதைகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ முன்னெப்போதும் இல்லாத அளவில் அதிகமாக தான் உறுப்பு கொடை நடந்துகிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், முக்கியமாக மூளை சாவு ஏற்பட்ட நபரிடம் வந்து அந்த உறுப்புகள் மண்ணுக்கோ நெருப்புக்கோ இரையாகி போகாமல் அந்த உறுப்புகளின் மூலமாக நோயால் அவதிப்பட்டு இருக்க நம்முடைய ஃபெலோ கண்ட்ரிமென் அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் லீஸ் ஆஃப் லைஃப், மறுவாழ்வு, புனர்ஜென்மம் கிடைக்கிற மாதிரி ஒரு உன்னதமான அந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் எல்லாருடைய சப்போர்ட்டுமே வேணும் அப்படின்றது ஒரு புறம். ரெண்டாவது, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் 1.4 பில்லியன் பாப்புலேஷன், 140 கோடிக்கு மேலே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை தான் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும்? இது ஒரு புறம் டிரான்ஸ்பிளான்ட் ஜாஸ்தி பண்ணிட்டு போனாங்க. இந்த ஆர்கன் செயலிழப்பு, அந்த ஆர்கன் ஃபெயிலியர் வராமல் தடுக்கணும். ப்ரிவென்ஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். கிட்னி ஆகட்டும், லிவர் ஆகட்டும், அந்த காரணிகளை கண்டறிந்து பொதுமக்களுக்கு வந்து அதை பற்றி விரிவாக அடிக்கடி பேசணும். அந்த விதத்தில் மீடியா சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீடியா ஹஸ் பீன் பிளேயிங் அ கிரேட் ரோல் இன் ப்ரொமோட்டிங் த ப்ரோக்ராம். எல்லாருமே எந்த ஊர்லேயுமே ஒரு அரசு மரியாதை நடந்ததுன்னா உடனே கவர் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஐ தேங்க்யூ ஆல். இன்னமும் நீங்கள் அந்த ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டுக்கும் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பே யுவர் அட்டென்ஷன். நாங்கள் சொல்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மீடியா மூலமாக ப்ரிவென்டிவ் ஹெல்த் அந்த மெசேஜும் உறக்க போய் சேரணுன்றதை கேட்டு. அதாவது இந்த இப்போ இந்த நீங்கள் இந்த மீட்டிங்லாம் கேட்டிங்கன்னா தெரியும். இப்போ கூட ஒரு ரொம்ப சீனியர் பர்சன் வந்து தன்னுடைய உறுப்பு மாற்று இந்த அறுவை சிகிச்சையில் என்னுடைய ஜேர்னின்னு பேசினார். 30 வருஷமா உறுப்பு மாற்று சிகிச்சை அப்படின்றது மிக நுணுக்கமான சிகிச்சை.
நான் இப்போ ஒரு தலைவலிக்காக போய் பேராசிட்டமால் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. சக்ஸஸ் காமிக்கணும், இஃபெக்டிவாக இருக்கணும், நம்ம பண்ணுற முன்னெடுப்பு வந்து அதனுடைய பலன் தரணும், அதுக்கு மிகப்பெரிய செட்டப் வேணும். இது ஒரு நம்பர் மட்டுமே பண்ண முடியாது. ஒரு சர்ஜன், அனஸ்தீஷியா, பேராமெடிக்கல் ஸ்டாஃப், ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், எமர்ஜென்சி கேர், இன்டென்சிவ் கேர், இப்படி பல பிரம்மாண்டமான ஒரு முன்னேற்பாடுகள் எடுத்து தான் பண்ணணும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மிக அதிக அளவில் 13 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. நீங்கள் கேட்கறது வந்து நடந்துடும். இப்போ புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ்ல எல்லாம் அதர் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் டீச்சிங். இப்போ மெடிக்கல் காலேஜில் வெறும் டிரான்ஸ்பிளான்ட் மட்டுமே கிடையாது, டீச்சிங் இருக்கு, அடுத்த ஜெனரேஷன் டாக்டர்ஸ் உருவாக்கணும், ப்ரிவென்டிவ் ஹெல்த் இருக்கு, ஆராய்ச்சிகள் இருக்கு. இப்போ ஒரு எபிடமிக் வருது, பேண்டமிக் வருது, ஆக்சிடென்ட்ஸ், ஃபயர் விக்டிம்ஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கணும். ஒரு இன்டென்சிவ் கேர் இருக்கு, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இருக்கு, அதையும் தாண்டி டிரான்ஸ்பிளான்ட். நம்ம வெறும் டிரான்ஸ்பிளான்ட் மட்டுமே முன்னெடுத்து போக முடியாது. அதனால நான் ஏன் 13 பெருமையா சொன்னேன்னா, இப்படிப்பட்ட இருக்கும்போது கூட 13 காலேஜ்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எங்கேயுமே நடக்கிறது இல்லை. ஸோ ஆனால் உங்களுடைய பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நீங்க நினைக்கலாம், அப்போ வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும் தான் போகுதான்னு. கிடையவே கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கத்துல வந்து அண்டர் காம்ப்ரஹென்சிவ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கணும். ஓகே, அவர் இருக்கிற ஊர்லயோ அவர் இருக்கிற இடத்துல வந்து கவர்மெண்ட்ல பண்ணல அப்படின்னா தனியார் மருத்துவமனைகளையும் அண்டர் த ஸ்கீம் ஃப்ரீயாவே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. சில காலேஜஸ்லாம், சில இன்ஸ்டிடியூஷன்ல அவங்க எம்பேனல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த டிரான்ஸ்பிளான்ட்ன்றது காமன் மேனுடைய ரீச்ல தான் இருக்கு.